Glory to God. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். Praise God. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகருக்கு மரணம் என்றால் பயம். மரண பயத்தினாலே அநேக ஒரு சிறிய நோய் வந்தாலும் சரி, ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயந்து அப்படியே பயத்தினாலேயே பாதி மாண்டு போகிறார்கள். கடந்த கொரோனா காலத்து சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஒரு கோடீஸ்வரன், நெல்லை சார்ந்த இருட்டுக்கடை அல்வா முதலாளி என்று சொல்லக்கூடியவர், கொரோனா அது பாசிட்டிவ் என்று தெரிந்தவுடன், டெஸ்ட்ல பாசிட்டிவ் என்று தெரிந்தவுடன் உடனே அவர் என்ன செய்தார்? கற்பனை செய்து கொண்டார். பயம், பயம், இந்த நோயின் காரணமாக பயம். இன்னும் சிலரை நாம் பார்ப்போம் என்றால், அநேகர் தம்முடைய வருங்கால ஜீவியத்தை குறித்து எந்தவித கவலையும் இல்லாதவர்களாய் வாழ்கிறார்கள். ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ சாப்பிடுகிறோம், ஏதோ மனம் போல வாழ்கிறோம் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் ஜீவிக்கலாம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? நினைக்கிறார்கள். சிலர் நாம் என்றைக்காவது ஒரு நாள் மறிக்கத்தானே போகிறோம், எனவே எப்படி ஜீவித்தால் என்ன? செத்த பிறகு தலையை கிழக்க வைத்தால் என்ன, மேற்க வைத்தால் என்ன, அப்படி என்று சிலர் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று கவலையற்ற ஒரு வாழ்க்கையிலே காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இன்னொரு ஜீவன் போனால் நீ எங்கே இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கல்வாரி சிலுவை மூலமாக மரணத்தின் அதிகாரி, அது என்ன மரணத்தின் அதிகாரி? ஆண்டவராகிய தேவன் தானே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். நம்ம எல்லாரையும் படைத்தவர் அவர் தானே. உண்டாக்கின தேவனுக்கு மாத்திரம் தானே இந்த அதிகாரம் உண்டு என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே
ஆண்டவர் தமக்கு சொன்ன அந்த வார்த்தைகளின்படி கீழ்ப்படியாததினாலே மரணம் மனிதனை சந்தித்தது. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி 2 விருட்சங்களை ஏதேன் தோட்டத்திலே அவர் காண்பித்து சொன்னார். 2 மரம் இருக்கிறது, இதிலே இந்த மரத்தின் கனியை புசிக்காதே என்று சொல்லி சொன்னார். அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இன்னொரு விருட்சம் ஜீவ விருட்சம். ஆனால் எந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அந்த மரத்தின் கனியை சாத்தானானவன் ஏவாளிடத்தில் வஞ்சகமாக பேசி அதை கொடுத்த பொழுது ஏவாள் தானும் தின்று தன்னுடைய புருஷனுக்கும் அதை கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையில் மரணத்தை வருவித்துக் கொண்டார்கள். அவருடைய சந்ததிகளாகிய நாமும் கூட இன்று வரை மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக உண்மையான ஒன்று. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். மரணத்தின் வல்லடிக்கு தப்புவிப்பவன் யார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாருக்கும் மரணம் ஒன்றுதான். அதே வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கும் விசுவாசியாதவர்களுக்கும் வெவ்வேறு. விசுவாசியாதவர்களுக்கு 2 மரணம், ஒன்று சரீர மரணம், 2வது ஆத்ம மரணம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது நமக்கு ஒரே ஒரு மரணம் தான், அது இந்த சரீர மரணம் தான். இந்த சரீரம் ஒரு நாளிலே செத்து போகும், ஆனால் ஆத்மா நித்திய ஜீவனை அடையும். அதைத்தான் இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை ஜெயித்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆற்றை கடக்க வேண்டுமானால் ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு உறுதியான ஒரு பாலம் வேண்டும். அதே போலதான் மரணமாகிய அந்த ஆற்றை நாம் கடந்து நித்திய ஜீவனுக்கு கடந்து செல்ல வேண்டுமானால் உறுதியான ஒரு பாலம் அது இயேசு ரட்சகர் தான். பிரைஸ் காட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இந்த வேளையிலே நாம் அதைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியான பாலமாய் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை வழிநடத்தி செல்கிற பாலமாய் எப்படி இருக்கிறார்? ஒரு முறை ரஷ்யாவிலே விஞ்ஞானிகள் மாநாடு ஒன்று நடந்தது. ரஷ்யாவிலே விஞ்ஞானிகள் மாநாடு. நான் சொல்வது 1975 வருடத்திற்கு முன்பதாக, 1975 முன்பதாக அந்த விஞ்ஞானிகள், ரஷ்யாவில் உள்ள அந்த விஞ்ஞானிகள் மாநாட்டிலே ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானத்தின் மூலமாக ஆராய்ச்சி செய்கிற ஆராய்ச்சியாளர்கள், அந்த ஞானிகள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டின் தலைவர் ஒருவர் இருந்தார். எல்லாருமாக கூடி அந்த மாநாடு நடந்த பொழுது அநேக விஞ்ஞானிகள் தங்களுடைய அறிவால் கண்டுபிடித்ததான அநேக நூதனமான காரியங்களை பற்றி அவர்கள் சொல்லவும் பலர் பாராட்டி பேசவும் செய்தார்கள். மாநாட்டின் தலைவர் அவர் சொன்னார், நாம் அநேக அற்புதங்களை விஞ்ஞானத்தின் மூலமாக சாதித்திருக்கிறோம், மரணத்தை வெல்லும் அளவுக்கு கூட நாம் முன்னேறிவிட்டோம் என்று கூறினார்.
எல்லாரும் பெரும் மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி அந்த கூட்டமே சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்போடு காணப்பட்டது. அந்தோ பரிதாபம். என்ன நடந்தது தெரியுமா? எந்த தலைவர், இந்த மாநாட்டின் தலைவர் என்ன சொன்னா, மரணத்தை வெல்லும் அளவுக்கு கூட நாம் முன்னேறிவிட்டோம் என்று சொன்ன அந்த மனிதன் திடீரென்று மாரடைப்பால் செத்து போனான். அந்த மேடையை விட்டு அவன் கீழே இறங்கவில்லை, அந்த மேடையில் இருந்த பொழுதே செத்து போனான். யோசுவர், கர்த்தர் உனக்கு கொடுத்த அறிவை, ஞானத்தை, உன்னுடைய விஞ்ஞான வளர்ச்சியை நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு நீ மரணத்தை வெல்லும் அளவிற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒருவேளை உன்னுடைய ஆராய்ச்சியாலே ஒரு நோயை கட்டுப்படுத்தும் அறிவை நீ பெற்றிருக்கலாம், ஒருவேளை குணப்படுத்தும் அறிவை பெற்றிருக்கலாம். அதுவும் நிரந்தரமாக அல்ல. இன்று வரை கொரோனாவை நிரந்தரமாக விரட்டக்கூடிய ஒரு காரியம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படி இருக்க அநேகர் தங்களுடைய அறிவு, புத்தி, ஞானத்தை பெரிதாக்கி என்ன செய்கிறார்கள்? நான் சம்பாதிக்கிறேன். பணம் சம்பாதிக்கலாம், ஒரு சொத்து ஒரு நிமிடத்தில் அழித்து விடும். உன்னுடைய ஞானம் எல்லாம் ஒன்றுமில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 6ஆம் அதிகாரம், அவர் மரித்தது பாவத்திற்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் பாருங்க, இப்படி நான் அவருடைய அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காலத்திலே ஒரு ட்ரிபிள்எம்ஏ முடித்தவருக்கு ஒப்பான படிப்பு அவரிடத்தில் இருந்தது. அவர் ஞானத்தில் தேறினவர். யூதனுக்கு யூதன், எபிரேயனுக்கு எபிரேயன் என்று சொல்லி தன்னை முன்னிறுத்துகிற ஒரு அருமையான ஒரு மனிதன், ஒரு திறமை மிக்க மனிதன். எந்த இடத்திலும் தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும் ஒரு வல்லமை மிக்க மனிதன். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படியும் அவருக்காக எல்லாவற்றையும், என்னுடைய படிப்பு, ஞானம், புத்தி, என்னுடைய வேலை எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன்? நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 9வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் என்று சொல்கிறார். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும்
அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு தான் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாக என்னை ஒப்பாக்குகிறேன். Praise God. Hallelujah. பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் என்பது அதுதான். ஆண்டவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவர் எழுந்திருக்கிறது போல எழுந்திருப்பதுதான் ஞானஸ்நானம். ஒவ்வொரு விசுவாசியும் நீ ஆண்டவருக்கு அப்படியாக உடைய ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்மோடு கூட நான் மரித்து உம்மோடு கூட நான் எழுந்தும் இருக்கிறேன் என்கிற விசுவாசம் தான். அப்படிப்பட்ட விசுவாசத்திற்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் எல்லாம் மரண பயத்திலிருந்து விடுவிக்கிற மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்மை நடத்துகிறார். 1 கொரிந்தியர் 15:55 நாம் சொல்கிறோம், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி, அப்படியாக மரணத்தின் கூர், அதனுடைய கூர்மை, அதனுடைய அந்த கொடுக்கை ஆண்டவர் நினைச்சார், முறியடித்து போட்டார். Praise God. Hallelujah. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:6 நாம் வாசிக்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மரண ஆற்றை கடக்கும் ஒரு உறுதியான பாலம் இயேசு கிறிஸ்து தான் என்பதை குறித்துதான் நாம் இப்பொழுது சிந்திக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய அம்சத்திர பிரசன்னத்தை விட்டு தூரம் போன மனிதனை தேவனிடத்தில் சேரும்படியாக நாம் எபிரேயர் 10:19 நாம் வாசிக்கும் பொழுது, ஆம்சோதரம் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை தமது மாம்சமாகிய திரையினுடைய வழியாக அவர் என்ன செய்தார், உண்டாக்கினார். வாசிக்க பார்ப்போம், எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு ஏதுவாக இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். ஹல்லேலூயா. அந்த மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை, அம்சத்தின் பாலத்தை, அந்த உறுதியான பாலத்தை நமக்கு போட்டபடியினாலே நாம் அந்த பாலத்தின் வழியாக நாம் என்ன செய்கிறோம், தேவ பிரசன்னத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். தேவ மகிமையை காண்பிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். Praise God. Hallelujah. இயேசு தம்மையே சிலுவையிலே அடிக்க கொடுத்தாரே, தம்முடைய மாம்சத்தை பிற்க கொடுத்தாரே. இது நாம் பந்தி என்று சொல்லி நாம் அதில் சொல்லும் பொழுது, தம்முடைய மாம்சத்தினாலே தம்முடைய ரத்தத்தினாலே தேவனோடு ஐக்கியம் பெற செய்கிறார். Praise God. Hallelujah. மத்தேயு 11:27 சொல்கிறது, வருத்தப்பட்டு பார் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றாரே. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க நம்மை தகுதிப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் மாம்சமும் நமக்கு தேவைப்படுகிறது. Praise God. Hallelujah. ரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டோம். நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்போம். என்னத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவரிடத்திலே வருகிற யாரையும் தள்ள மாட்டார். அவரிடத்தில் வருகிற எவரையும் தள்ள மாட்டார். எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பா ரட்சிப்பார். எந்த துரோகியானாலும் எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய ஆண்டவர். இப்படிப்பட்ட துரோகத்தை நாம் பண்ணியிருக்கிறோம்.
எப்படிப்பட்ட அக்கிரமத்துக்காரர்களாய் நாம் இருந்தோம், எப்படிப்பட்ட பாவிகளாய் இருந்தோம். இதை நாம் நினைவு கூர்ந்து பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தாலே கழுவப்படும் பொழுது இயேசு தம்மிடத்திலே உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறார். நம்முடைய இளைப்பாறுதல்களை உன்னை பிரவேசிக்க பண்ணுகிறார். எந்த ஒரு பாவமும் மன்னிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கிய பொழுது கல்வனுக்கு ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்தார். இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்ற ஒரு பரதேசின் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பரலோகத்துக்கு போய் சேர்க்கும் ஒரு உறுதியான பாலம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாலம் மூலமாக, அந்த உறுதியான பாலம் மூலமாக மரண ஆற்றை தாண்டி நாம் தேவனிடத்தில் மகிழ்ச்சியாக நாம் சேருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படிமானவர்களே, அதற்காகவே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்னும் பலமாய் ரூபிக்கப்பட்ட ஒரு தேவ குமாரனாகவும் மரணமாகிய ஆற்றை கடப்பதற்கு நாம் தைரியமாக தாண்டி போகத்தக்கதான ஒரு உறுதியான பாதமாகவும் இருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி உலக சரித்திரம் சாட்சி கொடுக்கிறது. வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? எபிரேயர் 14-15 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் நம்முடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசாகிய சாத்தானை ஜெயித்து மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருக்கிறவளை அவர் நினைச்சுக்கிறார் விடுதலை பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்றுதான் நாம் வாசித்தோமே எபிரேயர் 14-15. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாத்திரமல்ல, ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-6 வரை, அந்த 3-11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 3-11 வசனம் வரை, ரோமர் 6ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவம் செய்யாதபடிக்கு, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதற்கு அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவர்கள் பாவம் செய்ய முடியாது அல்லவா? மரித்தவர்கள் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவை கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தோம் இருப்போம் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. ஆகையால் கிறிஸ்துவை கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணமில் அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கு ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பிழைத்திருக்கிறவராகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய எண்ணமெல்லாம் ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் பந்திக்கு தகுதியுடையவர்கள் எல்லாரும் எப்படி பாவத்திற்கு மரித்தவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பிழைத்திருக்கிறவர்களாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணத்திலே நாம் வாழ வேண்டும்.
அந்த எண்ணத்தின்படி நாம் செய்கையிலே வாழ வேண்டும். ஏதோ வசனம் பேசிவிட்டதே அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொன்னால் நம்மாலே அந்த பாரத்திலே நாம் நினைச்ச முடியாது, கடந்து செல்ல முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது, மரணத்தை ஜெயிக்க முடியாது, ஆத்ம மரணத்தை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் கூறுகிறதே. யோவான் 11:25 ஆண்டவரை விசுவாசிக்கிறவர், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், எனக்காக தம் ஜீவனையே தந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தெய்வம் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று நீ விசுவாசிப்பாயானால் இந்த அனுபவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளும் அந்த ஒப்பற்ற சாக்கியம், அந்த நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு மருத்துவர்களுக்கு உயிர் தெழுந்ததினாலே அவரே உலக ரட்சகர் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டவர் என்பதை நாம் வேதத்திலே நாம் வாசித்திருக்கிறோமே. அதே போல அந்த ரூபித்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். யோவான் 5:24 சொல்கிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே. இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போதே பாவத்தினாலே நம்மேல் வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பினின்று நாம் விலகி நித்திய ஜீவனின் ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசித்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைய வேண்டுமே. இப்படி விசுவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நாம் எவ்விதமாய் நாம் விசுவாசிக்கிறோம்? நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை உயிர்த்தெழுதலை கொடுத்து நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? அவருடைய சிந்திய ரத்தத்தை, அவர் நமக்காக பிற்கப்படுத்த அந்த மாம்சத்தை குறித்து நாம் எப்படிப்பட்ட சிந்தனையோடு காணப்படுகிறோம்? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் 6:53-54 சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாலே அனுப்பப்பட்ட அவருடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிறார். உடலை வச்சிருவோமா? சீன தேசத்திலே ஒரு பிரபு தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டுமானால், ஒரு அமைச்சர் அல்லது ஒரு பெரிய அதிபர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டுமானால் அந்த திருமண பத்திரிகையை நாம என்ன செய்வோம்? யார் கொண்டு கொடுப்பா? உன் பிள்ளை கல்யாணத்துக்கு யார் கொண்டு கொடுப்பா? அப்பா அம்மா கொண்டு கொடுப்போம். ஆனா அங்க அப்படி இல்லை. சீன தேசத்திலே அந்த பிரபு என்ன செய்வான்? தன்னுடைய மினிஸ்டர், அந்த அதிகாரி தன்னுடைய மகன் கையிலேயே கொடுத்து எல்லா பிரபுக்களையும் அதிகாரிகளையும் அழைத்து, நீ பத்திரிகை வைத்து விட்டு வா என்று சொல்லுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் எல்லா மனிதர்களையும் மீட்பதற்காக நம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் அன்பு கொடுத்த ஒரே தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவன். ஒரு அலையிலே சொல்லுமா? அதைத்தான் யோவான் 3:16 சொல்லுகிறது. எழுத வாசிங்க, எல்லாம் பைபிள் கீவேர்ட். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை.
அவருடைய அன்புக்கு உயரமே கிடையாது, அவருக்கு அன்புக்கு எல்லையே கிடையாது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்மை மீட்பதற்காக அன்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக வந்த தெய்வம், நம்மையே ஜீவபலியாக தருவதற்காக வந்த தெய்வம். மரணத்தின் பயங்கர பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு உறுதியான பாலமாக இருந்து அவரை விசுவாசிக்கிறவர் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கவர் ஒரு பாக்கியத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உறுதியான பாலம், உறுதியான பாலம் இயேசு கிறிஸ்து. வேதத்திலே எதிரே சோதரம் ஏசாயா 26:3 சொல்லுங்கள். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உண்மையே நம்ம இருக்கிறபடியா பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீ உறுதியாய் நீ ஆண்டவரை பற்றிக்கொள். உறுதியான பாரமாகிய இயேசு உனக்கு இருக்கிறார். உன்னை பரலோக பாக்கியத்திற்குள் நித்திய ஜீவனுக்குள் உன்னை நடத்தி சென்று நித்தியமாய் உன்னை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக ஜீவன் தந்த, உனக்காக உயிர் தெழுந்த, உனக்காக நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தின்படி நீ செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் தாமே உங்களுக்கு மரணத்தின் பிடியிலிருந்து அந்த ஆற்றை, மரண ஆற்றை கடக்க ஒரு உறுதியான பாலமாக இருந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களை வழிநடத்தி செல்ல ஒரு உறுதியான பாலமாக இருக்கிறார் என்பதை நீ விசுவாசித்து உன் வாழ்க்கையை இயேசுவிலே கட்டமைத்துக் கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.